ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரீஸில் இருக்கிற சாண்டோரினி ஐலாண்டோட ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட். இதை டொமேட்டோ ஃப்ரிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அங்கே இந்த ரெசிபி ரொம்ப பாப்புலர். அதை தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ண போகிறோம். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 10 மீடியம் சைஸ் தக்காளி ஃப்ரெஷ்ஷானது எடுத்து வச்சுக்கிறேன். தக்காளியோட நடுவில் இருக்கிற சீடு பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. சீடோட மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும். அதை அப்படியே யூஸ் பண்ணினோன்னா நம்ம மிக்சர் ரொம்ப லூஸ் ஆகிடும். அதனால் சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட ஃப்ளஷ் பார்ட்டை மட்டும் இப்படியே பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போது சாப் பண்ண டொமேட்டோவை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பெருசாக நறுக்காமல் சின்னதாக நறுக்குனா தான் ஈக்குவலாக இருக்கும். அடுத்து வெங்காயத்தால் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, அதோட கொஞ்சம் புதினா இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கிறிஸ்பினஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் ஆரிகேனோ சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தக்காளியில் இருக்கிற நேச்சுரல் மாய்ஸ்சரே நமக்கு போதும். அதனால் அவசரப்பட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க. முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தக்காளியோடு சேர்ந்து வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மிக்சர் நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் 1/4 கப் சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் ஃப்ரை ஆகும்போது நல்லா க்ரீமி டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து 1/2 கப்பு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. இது மிக்சர் ஷேப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கையால் ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக ஷேப் வர மாதிரி இருக்கணும். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கையால் கொஞ்சம் மிக்சர் எடுத்து இப்படி நடுவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு சின்ன குழி மாதிரி ஷேப் பண்ணுங்கள். இது பார்க்குறவங்களுக்கு நல்லா ப்ரெசன்டேஷன் கொடுக்கும். அதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது 2 பக்கமும் ஈக்குவலாக குக் ஆகும். இப்போது இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஃப்ளேம் ஹையில் வச்சிடாதீங்க. வெளியே கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதனால் மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். கொஞ்ச நேரம் அதை அப்படியே விடுங்க. ஒரு சைடு செட் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. தக்காளியும் ஃப்ரை ஆகி ஃப்ளேவர் இன்னும் கான்சன்ட்ரேட் ஆகும். அதுதான் இந்த ரெசிபியோட ஸ்பெஷல். 2 பக்கமும் ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போது வெளியே எடுத்துக்கலாம். எடுத்ததும் ஒரு ஒயர் ரேக் இல்லை டிஷ்யூ மேலே கொஞ்சம் வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்துச்சுன்னா அது ட்ரைன் ஆகிடும். ஸோ கிறிஸ்பினஸ் நல்லா மெயின்டைன் ஆகும். அவ்வளோதான், நம்ம சாண்டோரினி ஃபேமஸ் டொமேட்டோ ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வெளியில் லைட்டாக கிறிஸ்பியாக உள்ள டொமேட்டோ சீஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏதாச்சும் புது டேஸ்ட்டு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதை அப்படியே சாப்பிட்லாம். இல்லைனா க்ரீமி கார்லிக் டிப்பு, மயோனஸு, ஸ்பைசி சாஸ், கெச்சப்பு, உங்கள் ஃபேவரட் டிப்பு எது வேணும்னாலும் சேர்த்து என்ஜாய் பண்ணலாம். நான் இது கூட கார்லிக் டிப்பு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி ஃபஸ்ட்டு பார்த்தப்போ எனக்கும் ஒரு டவுட்டு தான், தக்காளி வச்சு இப்படியும் ஒரு ஸ்நாக் பண்ணலாமான்னு. ஆனால் செஞ்சு பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இப்படி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching. I'll see you next time.